அப்படியே சொல்லுது. நேற்று நியூஸ் 18 இதில் அந்த பையன் வெற்றி, அந்த செய்தியாளன், அவன் ஒரு அடிப்படை அறிவுள்ள பையன், இறக்கமுள்ள பையன் இல்லையா, அப்படி கதறான், குழந்தைய கொன்றாது. அந்த அந்த அவப்பத்து அந்த இந்த அந்த கிறுக்கு அந்த லூசு பெற்ற குழந்தைய அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நம்ம பதறோம். அந்த செய்தியாளர் வெற்றி பதறாரு, அவன் அப்படியே பதறான், ஏமா அறிவில்லையாமாங்கிற ரேஞ்சு கேட்குறான் டிவியில். பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த குழந்தைக்கு இதாக ஆயிடக்கூடாது. எப்படி இந்த குழந்தைய விட்டிங்கன்னா பவுன்சர்ட்டையும் பதில் இல்லை. ஆனால் இப்போ ஏதாவது குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ ஆச்சுன்னா இந்த திமுக அரசு திட்டமிட்டு வந்துருச்சுங்குவாங்க. அப்படி பேசுகிறவங்க யாருக்கும் ரூல்ஸ்னால் என்னென்னு தெரியாது, அரசுனா என்னென்னு தெரியாது, நிர்வாகம்னா என்னென்னு தெரியாது, மேலாண்மை மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு தெரியாது. விஜயா ஒடுக்கிறதுக்கு வந்துட்டாங்களாம், கூட்டத்துக்குள்ளே வந்து கத்தி எடுத்து சொக்கு சொக்குன்னு குத்திட்டாங்களாம் அப்படின்ட்டு போனால் அதை நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதே கட்சி கோர்ட்டில் இதை சொல்லாது. கோர்ட்டில் சொல்ல வேண்டியதானே, செந்தில் பாலாஜியும் ஸ்டாலின் தான் காரணம். அங்கே சொல்ல மாட்டாங்க. அங்கே வந்து மாவட்ட செயலாளர் மதியில் நான் காட்டி கொடுத்துட்டு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் டெல்லிக்கு சிபிஐ வழக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப தைரியமாக வெளியே வந்து பேசுவாங்க. அது வரையும் பேச மாட்டாங்க. பிரச்சனைன்னு வந்தால் தூண்டி விட்டுட்டு ஓடக்கூடிய ஆட்கள் தான் அதை ஒரிஜினலாம் புசியாக இருந்து பதுங்கிடுவாப்புல. இப்போ செத்து போனாங்களே, செத்து போனவனுக்கு வந்து அதாவது உங்கள் கட்சிக்காரங்க ஒரு தலைவர் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்க மாட்டார்ல, வந்து அந்த மனைவியிட்ட வந்து அப்படி ஒரு ஆறுதல் கூட தெரிவிக்க மாட்டார்ல. இது என்ன கட்சி, என்ன கட்டமைப்பு? வாங்க, வந்ததில் மிஞ்சினது போக வீட்டுக்கு போங்க, மற்றவெல்லாம் பணமா சுடுகாட்டுக்கு போங்கன்னு ஒரு கட்சி மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கு, கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு. ஒரு மகாராஷ்டிராக்காரனுக்கு தாவேகா செயல் வீரர் கூட்டத்தில் என்ன வேலைன்னு தெரியல. அவனை இப்படி கூட்டி வந்தாங்க, அவர் எப்படி உள்ளே விட்டாங்க, பாஸ் யார் கொடுத்தா? அப்போ சினிமா நடிகரை பார்க்க பாஸ் கொடுக்குற மாதிரி யாரை வேணாலும் உள்ளே விடுறாங்களா? சரி, அப்படியே அவன் தாவேக்காரனா கூட அந்த தொழிலாளி இருக்கட்டும், அவன் செத்து போயிருக்கிறான்ல, அவனுக்கு ஏதாவது செய்யணுமா இல்லையா? பணம் கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் அவனுக்கு ஏற்கனவே பல முறை ஹார்ட் அட்டாக் வந்துக்கிட்டே இருக்குமா. அவங்க பக்கத்தில் விசாரிச்சா அப்படி இல்லைன்ட்டு, அவங்க அண்ணன் ஃப்ரெண்டு எல்லாருமே அப்படி இல்லை, உடல்நிலை அப்படிலாம் பாதிக்கப்பட்டவர் இல்லைன்னாங்க. என்னமோ போங்க, இது ரொம்ப மோசமான ஒரு சூழலாக இருக்குது. 2 வயசு குழந்தை செத்தா சாகட்டும், விஜய்க்காக எதையும் பண்ணுவோம். செத்து போனால் விஜய் வந்து பார்க்க மாட்டார், அவருக்காண்டி தான் செத்து போகணும். அவருக்காக செத்து போகிறது எங்களுக்கு பெருமை. ஆனால் அவர் கண்டுக்கவே மாட்டார். இப்படி ஒரு சம்பவம் நடந்தது கூட விஜய்க்கு தெரியுமா தெரியாது. பனையூரில் போய் டாய்லெட்லேயோ பாத்ரூம்லேயோ படுத்து தூங்கிட்டு கிடப்பார். ஆனால் ஏதாவது நடிகர் கல்யாணம்னா உடனே போய் அவங்களுக்கு போய் என்ன ஏதாவது பரிசு கொடுத்துட்டு உடனே வந்துடுவார். பணக்காரங்க கோடீஸ்வரங்க கூப்பிட்டா உடனே போயிட்டு வந்துடுவார். டெல்லியிலேருந்து சிபிஐ கூப்பிட்டா பஞ்சுவலாக அந்த டயத்துக்கு போயிடுவார். ஆனால் ரசிகர்களை வெயிலில் போட்டு வதைப்பார். 12 to 3 மணி வரையும் நில்லுங்க அப்படின்னு நிற்க வச்சு எல்லாம் கூத்தடிப்பீங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு டயத்துக்கு 9 மணி நேரம் 10 மணி நேரம் லேட்டாக்காமல் வர தெரியுதுல்ல. கரூர் சம்பவத்தப்போ காலையிலேருந்து ஒருத்தனை நைட்டு வரையும் வெயில் வரையும் நின்று சாகடிக்க தெரிஞ்சு ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னே வர வைக்கிறீங்க. அதுவும் 12 மணிலேருந்து 3 மணி வரையும். இது என்ன டைம் கேட்டால் திமுக கொடுத்துச்சு அப்படிங்குவீங்க. திமுகவை கொடுத்துச்சு, யார் கொடுத்தான்னு பார்ப்போமா? அந்த சட்டம் ரூல்ஸு போலீஸ் எதுவுமே விஜய் ரசிகருக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதான்.